கூட்டு போராட்ட குழு ஜாக்கின் சார்பாக நாம் ஏன் மத்திய அரசு ஊழியராக நம்முடைய பணியை நிறைவு செய்கின்ற வரையில் இந்த தொழிற்சாலையிலே பணியாற்ற வேண்டும் என்பதற்கான ஆப்ஷன் வழங்க வேண்டிய அவசியத்தை குறித்து இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஜாக் நுழைவாயில் கூட்டத்தினுடைய தலைவர் அன்புத்தோழர் மோகன் அவர்களே, ஜாக்கினுடைய செயலாளர் அன்புத்தோழர் ராஜேந்திரன் அவர்களே, ஜாக்கில் இணைந்திருக்கின்ற அனைத்து சங்கங்களுடைய நிர்வாகிகளே, HUF-இலிருந்து வந்திருக்கக்கூடிய AITF தலைவர்களே, இந்தியன் ஃபேக்டரியினுடைய அனைத்து பகுதி தொழிலாளர் தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு 5 ஆண்டுகள் நாம் நடத்திய அந்த ஒன்றுபட்ட போராட்டம், நாம் எல்லோரும் அரசு ஊழியர்களாக பணியில் சேர்ந்தோம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் மத்திய அரசு நம்மோடு செய்து கொண்ட எல்லா ஒப்பந்தங்களையும் மீறி 5 அமைச்சர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸில் ஆரம்பித்து மனோகர் பரிக்கர் வரையிலும் 5 அமைச்சர்கள் எழுத்து மூலமாக நமக்கு கொடுத்த வாக்குறுதி, படைத்துறை தொழிற்சாலைகளை, ஆர்டினன்ஸ் தொழிற்சாலைகளை ஒருபோதும் கார்பரேஷனாக மாற்ற மாட்டோம், இது அரசு துறையில் தான் இருக்கும் என்று 5 சாதாரண அமைச்சர்கள் இல்ல. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எவ்வளவு பெரிய தலைவர், அவருக்கு பிறகு வந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஜனாதிபதியாக ஆனவர், அதன் பிறகு ஜஸ்வந்த் சிங், AK ஆண்டனி, மனோகர் பரிக்கர், இவ்வளவு பேருமே பெரிய தலைவர்கள். அமைச்சர்களாக மட்டும் இருந்தவர்கள் அல்ல, அவர்களுடைய பர்சனாலிட்டி, அவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய தேசப்பற்று, இதையெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் பாதுகாப்பு அமைச்சர்களாக இருந்தபோது எழுதி கொடுத்த அந்த ஒப்பந்தத்தையும் மீறி, நம்முடைய எதிர்ப்புகள் அனைத்தையும் மீறி இதை கார்பரேஷனாக மாற்றிவிட்டார்கள். எத்தனையோ போராட்டங்கள், 5 நாட்கள் நாம் வேலை நிறுத்தம் செய்தோம். 1960 மத்திய அரசு ஊழியர்கள் 2வது ஊதிய குழுவை எதிர்த்து நடத்திய அந்த 5 நாள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு மத்திய அரசு துறையில் ஒரு போராட்டம் 5 நாட்கள் தொடர்ந்து நடந்தது அப்படின்னு சொன்னா அது நம்முடைய டிஃபென்ஸ்ல எந்த கோரிக்கையும் இல்ல, ஊதிய உயர்வு, போனஸ், பதவி உயர்வு எதுவும் இல்ல. இதை கார்பரேஷனாக மாற்றக்கூடாது. ஏனென்றால் இந்த அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்துக் கொண்டு வருகிறார்கள். நாம் எல்லாம் பார்த்தோம். ஏர் இந்தியா இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? பல ஹார்பர்கள், பல போர்ட், துறைமுகங்கள், இதெல்லாம் இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்களாக இல்ல. பொதுத்துறை வங்கிகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. பொதுத்துறை தொழிற்சாலைகளுடைய பங்குகள் நம்முடைய டிஃபென்ஸிலேயே நமக்கு முன்னால் இருந்த பொதுத்துறை நிறுவனம் பெமல், பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், அதனுடைய 75% பங்கு இன்றைக்கு தனியார் கிட்ட இருக்கு. 25% மட்டும்தான் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அப்ப பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்த நாட்டில் என்ன எதிர்காலம் என்பதனை தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் நான் இது பொதுத்துறை நிறுவனமாக மாற்றக்கூடாது. இது அரசு, இது லாபத்திற்காக நடக்கின்ற அமைப்பு அல்ல, இது லாபம் சம்பாதிப்பதற்காக நடக்கின்ற நிறுவனமாக இருந்தால் ஓகே, புரிந்து கொள்ள முடியும். இட் இஸ் நாட் எ கமர்ஷியல் எஸ்டாபிளிஷ்மெண்ட். ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இது 4th ஃபோர்ஸ் ஆஃப் தி டிஃபென்ஸ் அப்படின்னார். நாம ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி ஊழியர்கள், தொழிலாளர்கள், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பினுடைய 4வது அமைப்பு. நாம ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸுக்கு அப்புறம் அவ்வளவு தன்மை உள்ள ஒரு அமைப்பை கார்பரேஷனாக மாற்றிவிட்டார்கள். அதிகாரம் இருக்கின்றது, பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்கிறது, சம்மேளனங்களுடைய எதிர்ப்பு, சங்கங்களுடைய எதிர்ப்பு, தொழிலாளர்களுடைய எதிர்ப்பு மீறி செய்துவிட்டார்கள். இங்க நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் சொன்னது போல துரதிருஷ்டவசமாக ஒரு சம்மேளனம் எங்களுக்கு முன்னாலேயே பாதுகாப்பு அமைச்சரோடு நடக்கின்ற 16 ஜூலை 2021 காலை 10 மணிக்கு கையெழுத்து போடுகிறார்கள். INTWF தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் கையெழுத்து போடுகிறார்கள். கார்பரேஷனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அரசு இதை திரும்ப பெற வேண்டும் என்று. ஆனால் 12:45 மணிக்கு ராஜ்நாத் சிங் அவர்களிடம் உட்கார்ந்து பேசுகின்ற போது INTWF தலைவர் அவர்கள் கையெழுத்து போட்டதையே மறந்து நாங்கள் கார்பரேஷனை ஆதரிக்கிறோம் சொல்லிட்டார். அதன் விளைவாக அவர் என்ன பண்ணார்? அமைச்சர் பாராளுமன்றத்தில் சம்மேளனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தித்தான் நாங்கள் கார்பரேஷனை மாற்றணும் அப்படின்னு பார்லிமெண்ட்ல ரிப்ளையே கொடுத்துட்டார். 2 பெடரேஷன் ஏற்றுக்கொள்ளல.
இபிஎம்எஸ் ஏற்றுக்கொள்ளல, ஏடிஎஃப் ஏற்றுக்கொள்ளல. அன்றைக்கே நானும் எழுந்து என்று சொன்னேன். எங்களுடைய தலைவர் பாட்டக் சொன்னார்கள், சாது சிங் அவர்கள் எழுந்து என்று சொன்னார்கள். அவர் நண்பர் அசோக் சிங் சொல்வதோடு எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னார். மீட்டிங்ல நடந்த விஷயங்கள். அதன் விளைவாக இன்றைக்கு நாம் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சோதனைகள், அன்றாட பிரச்சனைகள், இறந்து போன தொழிலாளர்களுடைய பாதிப்புக்கு. நமக்கு பக்கத்து மிஷன்ல நின்று வேலை செஞ்சுட்டு இருந்த தோழர் கோவிட்-19 இறந்துட்டாரு, பல்வேறு காரணங்களால இறந்துட்டாரு. அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் பணி இல்லை. கார்பரேஷனுடைய காரணத்தை காட்டி அரசு துறையில் இனிமேல் அரசு வேலை ஆர்டன்ஸ் ஃபேக்டரிகளுக்கு நிகழ்த்தி கூடாது அப்படின்னு கேபினெட் எடுத்த முடிவை காரணம் காட்டி இறந்து போன தொழிலாளிகளுடைய குடும்பங்களை இன்றைக்கு பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த வேதனைகளுக்கு என்ன காரணம்? கார்பரேஷனாக மாற்றியதுதானே. அதனால்தான் ஏஐடிஎஃப் சம்மேளனம் அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனது. ஆனால் கார்பரேஷன் எடுத்த முடிவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதெல்லாம் அது அரசாங்கத்தினுடைய பாலிசி மேட்டர், அதெல்லாம் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. ஆகவே கார்பரேஷன் எதிராக நாங்கள் தீர்ப்பு வழங்க முடியாது. ஆனால் உங்களுடைய சர்வீஸ் கண்டிஷனை பத்தி பேசுவோம். அப்பதான் நம்ம வக்கீல் சொன்னாரு, எல்லாம் கரெக்ட் சார், என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல எங்கேயாவது இருக்கா ஒரு 15 வருஷம் பொறுத்து, 30 வருஷம் பொறுத்து, 5 வருஷம் பொறுத்து உங்களை நான் எப்ப வேண்டுமானாலும் ஒரு பொதுத்துறை ஊழியராக மாற்றி விடுவேன் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இல்ல. நான் பொதுத்துறை ஊழியராக இருந்து ராஜினாமா பண்ணி அரசாங்கத்தில் வந்தாரு, எதுக்கு நீ பொதுத்துறை ஊழியராக மாற்றுவ? அப்பதான் ஜட்ஜி சொன்னாரு கவர்மெண்ட் சாலிசிட்டர் ஜெனரல் கிட்ட, இந்த விஷயத்துக்கு நீங்க அரசு பதில் சொல்லியா. கார்பரேஷன் உங்களுடைய கொள்கை முடிவு, அதுல நீதிமன்றம் தலையிட முடியாது, ஓகே. ஆனால் அரசு ஊழியராக வந்த அவர்களை நீங்கள் எப்படி கம்பெனி ஊழியர்களாக மாற்ற முடியும்? அதே அரசாங்கத்திட்ட கேட்டு வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொன்னார். ஒரு மாதம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டது, வந்தார்கள், பதில் சொன்னார்கள். அந்த பதில் தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பதில் தான் அரசு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நாங்கள் கட்டாயப்படுத்தி யாரையுமே கம்பெனி ஊழியர்களாக மாற்ற மாட்டோம். அவர்கள் விரும்பினால் இதே கம்பெனிகளில் அவர்கள் அரசு ஊழியர்களாக பணியாற்றலாம். இல்லை என்றால் அப்சார்ப்ஷன் பேக்கேஜை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பொதுத்துறை ஊழியராக மாறலாம். ஆப்ஷன் இஸ் ஃபார் த எம்ப்ளாயி, டிசிஷன் இஸ் ஆஃப் த எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்ப 2 வருஷம் ஆகுது, அமல்படுத்தவும் இல்லை. ஒண்ணு நீ அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது என நீதான் வாக்குறுதி கொடுத்திருக்க. வாக்குறுதியைத்தான் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கி, அப்ப அமல்படுத்தணும் இல்ல. அதை அமல்படுத்துவதற்காக 2 வருடமாக 2024 இருந்து போராடி வருகிறோம். ஒரு ஜனநாயக நாடு, ஒரு நீதிமன்றம் என்பது நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும். தீர்ப்பு நமக்கு எதிராக போனாலும் ஏற்றுக்கொண்டுதானே ஆகணும். அப்ப தீர்ப்பு வந்திருக்கு, அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணணும். அது 2 ஆண்டுகளாக நீண்ட போராட்டம். நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணு, நாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கோம், அதை இஷ்யூ பண்ணு, நீ சொன்னதை ஏற்றுக்கொண்டு இஷ்யூ பண்ணு அப்படின்னா பண்ண. அப்புறம் வேற வழி இல்லாம தான் 11ஆம் தேதி மே மாசம் 11ஆம் தேதி அன்னைக்கு கேபினட் செக்ரட்டரி தலைமையில் 49வது நேஷனல் கவுன்சில் ஜேசிஎம் மீட்டிங், அதுல இந்த அஜெண்டா இருக்கு. அப்ப நாம அங்க சொன்னோம், சார் நீங்க கேபினெட் செக்ரட்டரி டைரக்டா பிரைம் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்றீங்க. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அந்த தீர்ப்பை எடுத்து நீங்க ஒன்னும் அப்பீல் பண்ணல, அப்பீலும் பண்ண முடியாது. அப்ப அமல்படுத்தணும் இல்ல. அதை அமல்படுத்துவதற்கு ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க. இல்லனா we are left with no option than to file contempt of court. வேற என்ன பண்றது? நாங்க நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தவில்லை என்றால் அதற்கப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் போடணும். அது தேவையா? அரசு ஊழியர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போய் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடணுமா? செக்ரட்டரி கொண்டு வந்து கோர்ட்ல நிப்பாட்டணுமா? இது அவசியம். அதன் பிறகுதான் கேபினட் செக்ரட்டரி அவர்கள் சொன்னார்கள், இல்லை உங்களுடைய கோரிக்கையை பற்றி நான் இந்த கூட்டத்தினுடைய இறுதியிலே ஒரு முடிவு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். நாம் அவர்கிட்ட போய் டிஸ்கஷன் கடைசியாக அவர் சொன்னார், உங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கு. இந்த அரசு வந்து நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறது. ஆனால் என் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி, அவர் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி, சோனாவின் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி, நாங்கள் விரைவில்
நீங்கள் விரும்புகின்ற வரையில் அரசு ஊழியராக அந்த தொழிற்சாலையில் இருப்பதற்கான ஆப்ஷனை நான் கொடுக்கின்றேன் ரிட்டையர்மெண்ட் வரையிலும். அதை நாங்கள் எம்பவர்ட் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். மீட்டிங் முடிஞ்சது. வெளியில வரும்போது நான் நம்ம ஊருக்காரர் சோமநாதன், இங்க கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தாரு, பைனான்ஸ் செக்ரட்டரியா இருந்தாரு, IAS காரரும் தமிழ்நாடு காரர் தான். மீட்டிங் முடிச்சு நாங்க எல்லாம் கீழே வரணும் குரூப் போட்டோ எடுக்கிறதுக்காக. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்களை நம்பலாமா? நீங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னா, கேட்கறது காரணம் இருக்கு சார். 45 ஆண்டு கால தொழிற்சங்க அனுபவம், அதுல ஏராளமான கசப்பான அனுபவங்கள் உண்டு. உங்களை மாதிரி அதிகாரிகள் கூட்டத்தில் சொல்வார்கள், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி நிமிஷம் வராது, அந்த உத்தரவும் வராது. அதன் பிறகு அதற்காக நாங்கள் பல வருடங்கள் போராடணும். இதெல்லாம் பல கசப்பான அனுபவங்கள் உண்டு. ஆகவேதான் உங்களை நம்பலாமான்னு கேட்டேன். தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு நம்பலாம், உறுதியாக நம்பலாம். இன்னும் 2 நாட்களிலேயே நாங்கள் உட்கார்ந்து இதை பரிந்துரை செய்து ஈகோவுக்கு அனுப்புவேன் அப்படின்னு தமிழர் சொன்னார். இப்ப நானும் சொன்னேன், 62,000 பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் இன்றைக்கு இந்த 41 ஃபேக்டரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தார், அவங்க வைத்து நீங்க பால வாக்குற மாதிரி ஒரு முடிவு எடுங்க சார் அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் எதிர்பார்த்து தோணுது. ஏன்னா நம்முடைய அனுபவங்கள் 1 மாசத்துக்குள்ளேயே அதுக்கு ஒரு ஆர்டர் வந்துடும் எதிர்பார்க்கல. ஏன்னா நமக்கு செப்டம்பர் வரைக்கும் டீம்டு டெபுடேஷன் இருக்கு. அவன் ஜூலைல கூட இஷ்யூ பண்ணிருக்கலாம், ஆகஸ்ட்ல கூட இஷ்யூ பண்ணிருக்கலாம். அது என்ன பிரச்சனைனா, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணினாலும் 7 மந்திரி கிட்ட போகணும். ராஜ்நாத் சிங் போடணும், அவர் தான் சேர்மன் ஈகோஎம்க்கு. அவர் போடணும், அமித்ஷா போடணும், நிர்மலா சீதாராமன் போடணும், ஜிதேந்தர் சிங் போடணும், லேபர் மினிஸ்டர் போடணும், அப்புறம் லீகல் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் போடணும், இவ்வளவு பேரும் போடணும். அரசாங்கத்துல நமக்கே தெரியும், ஒரு ஃபைல் எல்பி செக்ஷன்ல இருந்து சிஜிஎம் வரைக்கும் போறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு தொழிற்சாலைக்குள்ள, ஒரு பில்டிங்குள்ள இவங்க 7 பேரும் 7 இடத்துல உட்கார்ந்து இருப்பவர்கள். அப்ப அவர்கள் எல்லாம் இந்த ஃபைல் போய் அவர்கள் படித்து அதுல கையெழுத்து போடணும். ஆகவே நாங்களும் ஒரு 2 மாதங்கள் ஆகும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஆனா கேபினட் செக்ரட்டரி அவர்கள் அதில் நேரடியாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் 15ஆம் தேதி ஜூன் மாசம் இந்த ஆர்டர் வந்தாச்சு. உங்களுக்கு கிடைத்த வெற்றி தொடர்களே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 62,000 பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய அந்த ஒற்றுமை. அட்வான்ஸ் ஆப்ஷன் நாம கொடுத்தோம் பாருங்க, அட்வான்ஸ் ஆப்ஷன் நம்ம அத்தனை பேரும் கொடுத்தோம். நாங்கள் உங்க கம்பெனிக்கு வரமாட்டோம், we are recruited as government employee, we will retire as government employee அப்படின்னு கொடுத்திருப்பாருங்க அந்த ஆப்ஷன். அவ்வளவு பெரிய ஒற்றுமை. அதை தாண்டி அப்சார்ப்ஷன் பேக்கேஜுக்கு கூப்பிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், 6 இடங்கள்ல கூட்டம். தேராதூன், கான்பூர், கல்கத்தா, ஆவடி, ஜபல்பூர், பூனா, 6 இடங்களில் அவர்கள் கூட்டம் வைத்திருந்தார். யுஎஃப்ஐ ஏற்படுத்தினோம், யுனைடெட் ஃபோரம் ஆஃப் ஆர்டினன்ஸ் எம்ப்ளாயிஸ். முதல் தடவை IOFS அசோசியேஷன் நம்ம கூட. IOFS அதிகாரிகள் கார்பரேஷனுக்கு எதிராக நாம 2000 துவங்கிய அந்த போராட்டம், PKI நாயர் கமிட்டிக்கு எதிராக நமக்கு பின்னாடி நின்று ஆதரவு தெரிவித்தவர்கள், முன்னாடி வரல. எந்த பேப்பர்லையும் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க கையெழுத்து இருக்கார். அப்ப நம்ம போராடும் போது கூட நமக்கு எதிராக கார்ஷீட் கொடுத்தவர்கள், சஸ்பெண்ட் செய்தவர்கள், சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தவர்கள், டைஸ் பிளான் டிக்ளேர் செய்தவர்கள். ஆனா இந்த முறை அப்படி இல்லை. ஏன்னா இந்த முறை அந்த லீடர்ஷிப்பே எல்லாம் யங்ஸ்டர்ஸ் கையில போச்சு, இளைஞர்கள் கையில் அந்த லீடர்ஷிப். IOFS அவர்களுடைய எதிர்காலம் இருக்குல்ல. மூத்தவர்கள் எல்லோரும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிறவங்க, அவர்களுக்கு இந்தியாவில் எங்க வேணாலும் போய் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகி போயிடலாம். ஏன்னா எல்லாம் ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி லெவலுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த 2004க்கு பிறகு NPS வந்த அதிகாரிகள், அவர்களுடைய ஃபியூச்சர் என்ன? அட்லீஸ்ட் இங்க இருந்தாலாவது ஓல்டு பென்ஷனுக்காக போராடுகின்ற உரிமையாவது இருக்கு. அங்க போன பிறகு அவர்கள் உறுதியான நிலைப்பாடு எடுத்து நம்மோட வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜாயின்ட் லெட்டர்ல கையெழுத்து போட்டு IOFS அசோசியேஷனுடைய செக்ரட்டரி, மற்றபடி நாங்க எல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா. AIDF, INTWF, CDR, அப்புறம் INTWF இல்லாத நாட்கள்ல AIDF, BPMS, CDR இதெல்லாம் போயிட்டு இருக்கு, AIBDF இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம்
IOFS ஆபீசர் அசோசியேஷன் முதலாக நம்மோடு சேர்ந்து நின்றார்கள். அவர்களுக்கு நம்மை விட அதிகமாக மிரட்டல்களும் அழுத்தமும் நிர்பந்தமும் வந்த போதும் ஒருவர் கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அப்ப பாராட்டுக்குரியவர்கள் யார்? இந்த 62,000 ஊழியர்கள். அவர்கள் ஒற்றுமையாக இருந்ததன் விளைவாக இன்றைக்கு இந்த சாதனையை நாம் சாதித்திருக்கின்றோம். இப்ப ஆர்டர் வந்தாச்சு. சஞ்சலங்களுக்கு என்ன காரணம்? சஜியும் பாபு சுதாகர் பாபுவும் வந்திருந்தாங்க இப்ப என்ன கூட்டின்னு வர்றதுக்காக. ஒரு தோழர் கொடுத்துட்டாரு கம்பெனிக்கு போறதுக்கு அப்படின்னா, சில JWMC மனசுல போகலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாங்க. அது ஓகே, ஏன்னா அது இண்டிவிஜுவலுடைய ஆப்ஷன். அது கோர்ட்லயும் அதான் சொன்னாங்க. கோர்ட்லயும் அரசாங்கம் தாக்கல் பண்ண கவுண்டர் அஃபிடவிட்ல என்ன சொன்னாங்க? இப்ப வாண்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அரசு ஊழியராக இருக்கலாம், இல்லைன்னா கம்பெனிக்கு போகலாம். ஆனால் நம்ம எல்லாம் பொறுப்பான தொழிற்சங்கவாதிகள் இல்லையா? சங்க வித்தியாசம் எல்லாம் அப்புறம், அதெல்லாம் ரைட். தேர்தல் வரும்போது சண்டை போட்டுக்கிறோம், நின்றுக்கிறோம், எலெக்ஷன் நடிக்கிறோம், ஜெயிக்கிறோம், அதெல்லாம் வேற. ஆனால் ஒட்டுமொத்தமான தொழிலாளியினுடைய வாழ்க்கை பிரச்சனை என்று வருகின்ற போது எது நமக்கு சீர்தூக்கி பார்க்கணும் இல்ல, தராசில் நிறுத்தி அப்படி பார்க்கணும் இல்ல, எது விச் இஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் அஸ். அரசு ஊழியராக இருக்கிறத விட வேற என்ன அட்வான்டேஜ் இருக்க முடியும் இந்த நாட்டில்? அரசு ஊழியருடைய சலுகைகளே அவன் பறிக்கலாம், பென்ஷனை பறிச்சுட்டான்ல. ஆனால் அதுக்காக போராடி இன்னைக்கு அந்த OPS NPS எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு நம்பிக்கை இருக்குல்ல நமக்கு. இதையெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் என்ன? ஜாப் செக்யூரிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு ஆபீஸ் மூடிட்டே தான் இருக்கலாம். இப்ப டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா பல யூனிட் மூடிட்டான். COD காந்திவெளிக்கு 700 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்த டிப்போ க்ளோஸ் பண்ணிட்டான். கொலாபாவில் பாம்பேல ஒரு பெரிய ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனா ஒருவரை கூட வீட்டுக்கு அனுப்ப முடியாது, அனுப்பல. முதல்ல அவங்களுக்கு சாய்ஸ், 50 கிலோமீட்டருக்குள்ள நீ கேட்கிற இடம் சொல்லு, நாங்க அனுப்புறேன், மாற்று வேலை. சம்பளத்துல ஒரு பைசா குறையாது, பே ஸ்கேல் கூட குறையாது. சர்ப்ளஸ் டிக்ளேர் பண்ணி ரீடிப்ளாய்மெண்ட் செய்யும் போது அரசு உத்தரவு என்னன்னா, ஊதியத்தில் ஒரு நயா பைசா கூட குறையாது. லோவர் பே ஸ்கேல்ல போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்பெஷலா, நீங்க மாஸ்டர் கிளாஸ்மேன் பே ஸ்கேல்ல இருந்தாலோ ஜார்மன் பே ஸ்கேல்ல இருந்தாலோ அது உங்களுக்கு தனியாக ப்ரொடெக்டட். இவ்வளவும் அரசு உத்தியோகத்தில் இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கா? நாளைக்கே அரசு, இந்த அரசோ அந்த அரசோ ஏதோ ஒரு அரசு முடிவு செய்கிறது, எனக்கு பொதுத்துறை நிறுவனங்களே தேவையில்லை, எனக்கு இன்ஜின் ஃபேக்டரி வேண்டாம், HUF வேண்டாம், OCF வேண்டாம், நான் யாருக்காவது அதை ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா, அங்க வேலை செய்யக்கூடிய பொதுத்துறை ஊழியர்களுக்கு மாற்று வேலைக்கு வழி உண்டா? கிடையாது. ஆனால் அரசு ஊழியர்களாக நாம டீம்டு டெபுடேஷன்ல இருந்தோம்னு சொன்னா நமக்கு மாற்று வேலை கொடுத்தாகணும். கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அரசாங்கத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள்ல எங்க இருக்கு தோழர்? இல்ல. இரண்டாவது ஊதிய மாற்றம். இங்க ஒண்ணும் இல்லைனாலும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பே கமிஷன் வரும். இல்ல நாம கேட்கலாம், நாம 69,000 ரூபாய் மினிமம் பே கேட்டிருக்கோம். ஆனா 69,000 கொடுக்கிறானோ இல்லையோ, நாம 3.8 வரும், 3.6 வரும் எல்லாம் ஆளாலும் கேட்கிறோம். ஆனால் ஏதோ ஒண்ணு வரும் இல்ல, 2.5 வருது, 2.8 வருது, 3 வருது, ஏதோ ஒண்ணு வருது. அது 10 ஆண்டுகளுக்கு முறை உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த ஊதிய மாற்றத்தோடு சேர்த்து பல புதிய சலுகைகளும் வரும். பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படி உண்டா? BSNL வழக்கெல்லாம் நீங்க எல்லாம் படித்த நண்பர்கள், அன்றாட பத்திரிகைகள் பார்க்கிறீங்க, கூகுள் பார்க்கிறீங்க, எல்லாம் பார்க்கிறீங்க. BSNL வழக்குல என்ன தீர்ப்பு? அந்த தோழர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன? அந்த தவறை நாம பண்ணலாம், அதனால இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கும். அவர்கள் அத்தனை பேருமே ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சம்பளத்துல வருதுன்னு சொல்லிட்டு அந்த தோழர்கள். அது மட்டும் இல்ல, அன்றைக்கு BSNL-க்கு ஆப்போசிட்டாக வேற எந்த தனியார் கம்பெனியுமே இல்ல. அவன் ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான், டெலிபோன்ல, தொலைபேசி துறையில அவன் போயாச்சு. மொத்த பேர் 3,25,000 பேர் நாங்கள் எல்லோரும் BSNL அப்சார்ப்ஷன்ல போறோம்னு எழுதி கொடுத்து போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. நீங்க அங்க போனீங்கன்னாலும் பென்ஷன் மட்டும் அரசாங்கம் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு, போயாச்சு.
இன்னைக்கு பிஎஸ்என்எல் நிலைமை என்ன? 3,25,000 பேர் இந்த நிறுவனத்துல இப்ப 65,000 பேர் கூட இல்ல. நம்மள மாதிரி 2 லட்சம் இருந்த இடத்துல இன்னைக்கு நாம 62,000 பேர் தான். 2007க்கு பிறகு தோழர்களே, பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு சம்பளமும் மாறல, பென்ஷனும் மாறல. நமக்கு 1/1/2006 6வது சம்பள கமிஷன் வரும்போது அவங்களுக்கு 1/1/2007 பொதுத்துறை நிறுவனங்களுடைய ஊதிய மாற்றம். அவங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருந்தது, இப்ப அங்கேயும் 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஆக்கியாச்சு. இப்ப அடுத்த ஊதிய மாற்றம் நமக்கு 2016 7வது சம்பள கமிஷன்ல வரும்போது அவங்களுக்கு 1/1/2017 இருந்து ஊதிய மாற்றமும் பென்ஷன் மாற்றமும் வந்திருக்கும். வரல. ஏன் வரல? எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் த கம்பெனி இஸ் வெரி புவர். கம்பெனி கிட்ட பணம் இல்ல, வருவாய் இல்ல, சம்பளம் மாற்ற முடியாது அப்படின்ட்டான். இன்னைக்கு வரைக்கும் மாறல. ஸ்ட்ரைக் பண்ணாங்க, போராடினாங்க, RSC கிட்ட போனாங்க, எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழிலாளர்கள். இன்னைக்கு வரைக்கும் ஊதியம் மாறல. இவர்கள் போனார்கள் பென்ஷனர் அசோசியேஷன், ஆல் இந்தியா பிஎஸ்என்எல் பென்ஷனர் அசோசியேஷன், கேட்ல போனாங்க. எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பென்ஷன் கொடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பென்ஷன் வாங்குற மத்திய அரசு ஊழியர்களுக்கெல்லாம் 2016 பென்ஷன் ரிவிஷன் ஆகி போச்சு. எனக்கு 2017 ரிவிஷன் ஆயிருக்கணும், ஆனா ஆகல. அதுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கணும்னு சொன்னா கேட் அவங்களுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுத்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தானே அவங்க பென்ஷன் வாங்குறாங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்ற ஊழியர்களுக்கு பென்ஷனை ரிவைஸ் பண்ணிட்ட பிறகு இவனுக்கு ஏன் ரிவைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த ஊழியர்களுக்கு சாதகமாக பிரின்சிபல் பெஞ்ச் கேட். அரசு விடுமா? டெல்லி ஹைகோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்பீல் இப்ப ஜட்மெண்ட் வந்தாச்சு. டெல்லி உயர் நீதிமன்றம் 2 நீதிபதி உட்கார்ந்து என்ன சொல்றாங்க? அதெல்லாம் கரெக்டுங்க, உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பென்ஷன் கொடுக்குது. ரூல் 37A என்ன சொல்லுது? பென்ஷன் அரசு கொடுக்கும், அவ்வளவுதான் சொல்லுது. அவ்வளவு ரிவைஸ் பண்ணி பென்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்களா? இல்ல. இப்பவும் பென்ஷன் உங்களுக்கு மத்திய அரசு தானே கொடுக்கிறது, அது உங்களுக்கு கிடைக்குது இல்ல. ஆனா அந்த பென்ஷனை ரிவைஸ் பண்ணி கொடுக்கணும், அவ்வப்போது ரிவைஸ் ஆகணும்னு எங்க இருக்கு? இல்ல. ரூல்ல only central government will take the responsibility of making the payment of pension. அதான் இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் ரிவைஸ் ஆகின்ற போது உங்களுக்கு ரிவைஸ் ஆகும் அப்படின்னு எங்க இருக்கு? இல்ல. ரெண்டாவது, ஊதிய மாற்றமே வரல. வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்களுக்கே சம்பளம் மாறல. நீ வேலை செய்யாம பென்ஷன் வாங்குற, உனக்கு எப்படி பென்ஷன் மாறும்? மாறாது அப்படின்னு. அனுபவங்கள் தானே தோழர்களை பாடங்கள். நம்முடைய சொந்த வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் நாம வேறு மனிதர்கள், தவறுகள் பண்ணுவோம், மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். ஆனா அனுபவங்கள் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்ட பாடங்களின் விளைவாகத்தான் நாம தெளிவாக இருக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் அரசு ஊழியர் என்கின்ற இந்த அந்தஸ்தை விட்டுவிட்டு பொதுத்துறை ஊழியராக நாம போய் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் நம்முடைய கழுத்துக்கு மேல ஒரு கத்தி எப்பவுமே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையற்ற ஸ்திரமற்ற ஒரு நிலைக்கு நாம ஏன் போகணும்? அதான் விஷயம். வேற என்ன? சிஎஸ்டி கேண்டீன் ஃபெசிலிட்டி கிடைக்குமாங்க பப்ளிக் செக்டர் ஊழியர்களுக்கு? போய் HAL வேலை செய்யற தோழர் அவங்க டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் தான். நமக்கு முன்னாடியே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் சிஎஸ்டி இருக்கா? BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம மாதிரி பப்ளிக் செக்டர், BDL நம்ம மாதிரி பப்ளிக் செக்டர், சிஎஸ்டி இருக்கா அவர்களுக்கு? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் CGHS இருக்கா? அவையவே ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுப்பான். அது கூட கம்பெனி பைனான்சியலி சவுண்டா இருந்தா மட்டும்தானே. அப்ப இந்த பைனான்சியல் சவுண்ட்னஸ் இந்தியாவில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான லைசன்ஸுகள் தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள், மிசைல் உட்பட மேனுபேக்சரிங் செய்வதற்காக. நமக்கு எங்க ஒர்க் கேரண்டி இருக்கும்? அதெல்லாம் ஒரு CMD சொல்லுவாரு, டைரக்டர் HR வந்து சொல்லுவாரு, உங்களுக்கு எல்லாம் 1500 கோடிக்கு லோடு இருக்கு, 25 வருஷங்களுக்கு லோடு இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பார்த்திருப்போம் நாம. அவ்வளவு இருக்கிற நீ வளர்த்து கொடுத்தீங்க எவ்வளவா? இவ்வளவு இருக்குல்ல. ஒவ்வொரு வாரமும் தொழிற்சங்கங்கள் போய் ஓட்டிக்காக சண்டை போடணும். ஏன் ஓட்டிய விஷயம் கொடுத்துட்டு இவ்வளவு லோடு இருக்குல்ல, இவ்வளவு லோடு இருக்கு, மேன் பவர் இல்ல, நோ நியூ ரிக்ரூட்மெண்ட், இவ்வளவு நடக்கவில்லை, நீ கொடுக்குறியா? அப்ப இதெல்லாம் ஆசை வார்த்தைகளை காட்டி நம்மை இழுப்பதற்கான பணிகள். அதுல நாம விட்டில் பூச்சிகளாக போய் விழுந்து விடக்கூடாது. தொடர்ந்து நேற்றைய தினம் கிட்டத்தட்ட முதல் நாள், ஏன்னா அது டெக்னிக்கல் ஸ்டாக் எல்லாம் நிறைய வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால நிறைய பேர் நாளைக்கு நம்மளோட சொன்னோம், நீங்க வாட்ச் பண்ணுங்க, அதுல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு பாருங்க, அதை மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி செட்டில் பண்ணுங்க.
இல்லைன்னா பெடரேஷனுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க, நம்ம டேக்கப் பண்ணுவோம்னு சொன்னோம். நம்ம தொடர்ந்து டிஓஎஸ்சி என்ற சொன்ன தொடர்புலயே இருந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்து நேற்றைய தினம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வந்தாச்சு ஆப்ஷன். ஒரு பிரச்சனையே இல்லை. நான் அரசு ஊழியராகத்தான் இருப்பேன் அப்படின்னு எஸ் கிளிக் பண்ணிட்டாலே, அதுல பப்ளிக் செக்டருக்கு போக மாட்டேன்னு நோ கிளிக் பண்ணிட்டாலே தானாகவே அடுத்த பேஜுக்கு போயிடுது. நம்ம அரசு ஊழியராவதற்கான ஆப்ஷன் வந்தாச்சு. பிரிண்ட் அவுட்டை எடுக்க வேண்டியது 3-4 காப்பி எடுக்க வேண்டியது, ப்ளூ இங்க்ல சைன் பண்ணி அந்த நோடல் ஆபீசர் யாரோ அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட வேண்டியது. அதுதானே நமக்கு பாதுகாப்பு. சுற்றி வளைத்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் விரிவாக நான் பேச வேண்டியதில்லை. எல்லாரும் தொழிற்சங்க தலைவர்கள், அன்றாடம் உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் உங்களோடு இந்த விளக்கங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படி சுற்றி வளைத்து பார்த்தாலும் பாதுகாப்பு என்பது நமக்கு அரசு பணிதான். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அதில் இருக்கக்கூடிய சலுகைகள், அதில் இருக்கக்கூடிய வசதிகள், அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்புகள், இது எதுவுமே பொதுத்துறை நிறுவனங்கள்ல கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இன்றைக்கு லேபர் கோடு வருகின்ற இந்த காலகட்டத்தில் 51% இருந்தாதான் அங்கீகாரம் அப்படின்னு சொல்றான். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. எல்லா அரசியல் கட்சிகளும் சங்கம் வைத்திருக்கிறார்கள், அரசியல் இல்லாதவர்களும் சங்கம் வைத்திருக்கிறார்கள். 51% அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடுமா? அவன் நோக்கம் என்ன? எந்த தொழிற்சங்கத்துக்கும் அங்கீகாரம் கொடுக்கூடாது. அது பொதுத்துறையா இருந்தாலும், அரசு துறையா இருந்தாலும், தனியார் துறையா இருந்தாலும், நான் ஒரு நெகோசியேட்டிங் கவுன்சில் வைப்பாங்கிறான். அந்த நெகோசியேட்டிங் கவுன்சிலுக்கு என்ன பவர், என்ன அத்தாரிட்டி? அதுக்கு நெகோசியேட்டிங் கவுன்சில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் கமிட்டி எலெக்ஷன் இல்ல. எந்த யூனியனுக்கு 51% வருதோ அவங்க நாமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த உரிமை கூட குறைக்கப்படுகின்றது. நான் ஒரு தொழிலாளி, என்னுடைய சங்கமே கூட ஒரு தப்பான கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா நான் யோசிச்சு முடிவு எடுக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கு. அந்த வாய்ப்பு கூட பறிக்கப்பட்டாச்சு. எந்த சங்கம் 51 இருக்கோ அவங்க நாமினேட் பண்ணிடுவாங்க. கேண்டீன் கமிட்டியில என்னன்னு பார்த்தேன். கேண்டீன் கமிட்டிக்கும் அதே தான் எழுதலாம். கேண்டீன் கமிட்டியிலும் நெகோசியேட்டிங் யூனியன் வில் நாமினேட் அப்படின்றான். சேஃப்டி கமிட்டி நெகோசியேட்டிங் யூனியன் வில் நாமினேட் அப்படின்னு இனி ஒரு தேர்தல் தான். அது 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும். யாருக்கு 51% வருதோ அவங்க எல்லாம் நாமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதற்கு ஆதரவானவர்களும் இருக்கிறார்கள், இதற்கு எதிர்ப்பானவர்களும் இருக்கிறார்கள். இப்போ டிஃபென்ஸ்ல வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கவர்மெண்ட் துடிக்குது. இப்படிப்பட்ட சிக்கல்கள் ஏராளமாக நமக்கு இருக்கு. பொதுத்துறை நிறுவனம் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி என்ன? 48 hours. அது நீங்களும் பேசணும். ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி என்ன? ஒர்க்கிங் அவர் will become 48 hours. 44.25 கிடையாது. அது பண்ணா டிசிஎல்லையும் ஐஏஎல்லையும் பண்ணா. அதை எடுத்து திரும்ப நம்ம ஒரு ரிப்போர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல, அதுக்கப்புறம் தான் அதை வாபஸ் வாங்கணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த யுவர் சர்வீஸ் கண்டிஷன் will be protected till you remain on during the deputation. இது நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி, கேபினெட் எடுத்த முடிவு. நீங்க ஐடி ஆக்ட் 1947 எடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கண்டிஷன்ல முதல்ல வரல ஒர்க்கிங் வருதான். அதை எப்படி மாற்ற முடியும்? ஆனா கம்பெனி ஊழியரா போனீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் டு த கம்பெனி. அவன் என்ன 48 மணி நேரம் தான். எல்லா பொறுத்தவரையுமே 48, நானும் 48. அப்ப 2 விதமான ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒருவர் 48 மணி நேரம் வேலை செய்வாரு, ஒருத்தர் 44.25 மணி நேரம் வேலை செய்வார். இதெல்லாம் எடுத்து என்ன அவசியம்? இதெல்லாம் ஆகவே அறிவித்தவர்களே, அரசு ஊழியர்களாக இருப்பதுதான் எல்லா விதத்திலுமே பாதுகாப்பு. ஏன்னா நாம பாபா சாஹேப் வெளியிட்டிருக்காருல கான்ஸ்டிடியூஷன், ஆர்டிகல் 309, 310, 311 மூணுமே நம்ம சம்பந்தமானது. அந்த சட்டத்தில் நாம வரோம். பொதுத்துறை ஊழியர்கள் வர்றாங்களா? அதுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் ஒரு பொதுத்துறை ஊழியர் போனாரு. நானும் அரசு ஊழியர் தான், எனக்கும் அந்த 309, 310, 311 இருக்கிற பாதுகாப்பு வேணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு. நோ நோ நோ, யூ ஆர் நாட் எ கவர்மெண்ட் எம்ப்ளாய். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து யார் ஊதியம் பெறுகிறார்களோ அவர்கள் தான் அரசு ஊழியர்கள். நீ யூ ஆர் நாட் எ கவர்மெண்ட் எம்ப்ளாய், யூ ஆர் பெய்ட் பை த பப்ளிக் செக்டர். அப்ப இந்த 309, 310, 311 இருக்கிற பாதுகாப்பு இருக்கு பாருங்க. எந்த ஒரு அரசு ஊழியரையும் விசாரணை இல்லாமல் வெளியேற்ற முடியாது. அந்த பாதுகாப்பு அங்க இருக்கு. பொதுத்துறையிலையும் விசாரணை பண்ணுவாங்க. ஆனா இங்க இருக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் அங்க கிடையாது. அங்க வந்து டிசிப்ளினரி அத்தாரிட்டி, அப்பலேட் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் லேபர் கோர்ட் தான். இங்க நமக்கு அப்படி இல்ல. டிசிப்ளினரி அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் வந்து அப்பலேட் அத்தாரிட்டி, ரிவியூவிங் அத்தாரிட்டி, ரிவிஷனிங் அத்தாரிட்டி, இவ்வளவு நமக்கு இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நம்ம பேசி நியாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அரசு ஊழியருக்கு இருக்கு.
இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் இங்க பென்ஷன் வாங்கிட்டேன், அந்த மாதிரி சிந்தனைகள் கொஞ்சம் பேருக்கு இருக்கலாம். நான் இங்க பென்ஷன் வாங்கிடுறேன், இப்ப நம்ம சிஎம்டி டைரக்டர் ஹெச்ஆர் இப்படிதானே வந்திருக்காங்க, அங்க பென்ஷன் வாங்குறாங்க, இவங்க சம்பளம் வாங்குறாங்க. இப்படி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு காலத்துல பிஎஸ்என்எல் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பிஎஸ்என்எல் சில ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். அவங்க அங்க வர்ற பென்ஷனை வாங்கிட்டு கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. இது யாரோ ஒரு அதிகாரி இந்த கவனத்துக்கு போன உடனே சட்டத்தை திருத்திட்டான். என்ன திருத்திட்டான்? ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய பணியை ராஜினாமா செய்து அரசாங்கத்தினுடைய பென்ஷனை வாங்கிக் கொண்டு பொதுத்துறை ஊழியராக போய் அங்க சேர்ந்த பிறகு அங்க ஒரு தவறு செய்து அவருடைய வேலை நீக்கம் செய்யப்பட்டால் he will forfeit the pension earned in the government அப்படின்னு 37 கூட அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க பென்ஷன் ரூல்ல. நீங்க அங்க பென்ஷன் வாங்கி இருக்கலாம், அங்க நல்லாதான் சர்வீஸ் பண்றீங்க, அங்க ஒரு குறையும் இல்ல, நீங்க ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, பென்ஷன் வாங்கிட்டீங்க, நோ ப்ராப்ளம். ஆனா இங்க பொதுத்துறை நிறுவனத்தில் வந்து சேர்ந்த பிறகு அங்க நீங்க ஒரு மிஸ்கான்டக்ட் பண்ணி அந்த மிஸ்கான்டக்டுக்காக உங்க மேல ஒரு மேஜர் பனிஷ்மெண்ட், ரிமூவல் ஆஃப் சர்வீஸ், டெர்மினேஷன் ஏதோ ஒன்று செய்தால் automatically you will forfeit the pension which you have earned in government அப்படின்றான். இந்த ரிஸ்க் எல்லாம் நமக்கு வேணுமா தோழர்களே? எதுக்காக இந்த ரிஸ்க் நாம எடுக்கணும்? நாம வரல, அப்படி வரல இல்ல, நம்ம யாரும் வேலைக்கு, நம்ம அப்படியே வேலைக்கு வந்தோம். நாங்க வந்து அரசாங்கத்துல வந்து ஒரு 10 வருஷம் வந்து பொதுத்துறை ஊழியரா போய் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிறோம், அப்படி வரல. அதனால நமக்காக, நம்முடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பிற்காக எப்படி பார்த்தாலும், எப்படி என்னுடைய 45 ஆண்டு காலத்தில் சீர்தூக்கி பார்த்து சொல்றேன் உங்களுக்கு, அரசு துறை பணி என்பதுதான் பாதுகாப்பான பணி. ஆகவே இன்ஜின் ஃபேக்டரியினுடைய அருமை தோழர்களே, யார் என்ன பிரச்சாரம் செய்தாலும் அதையெல்லாம் நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அரசு ஊழியராக பணிக்கு வந்த நாம் அரசு ஊழியராகவே பணி நிறைவு செய்து மகிழ்ச்சியாக நம்முடைய இல்லத்திற்கு செல்வோம் என்கின்ற சபதத்தோடு உங்களுடைய ஆப்ஷன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, சிலர் இல்ல, நிறைய பேர் அப்படிதான் கொடுக்க போறாங்க. சிலர் இல்ல, அதிகாரிகள்ல சில பேர் இல்ல, அது ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க கொடுப்பாங்க கொஞ்சம் பேர். நான் வந்து அது கூட யோசிக்கிறாங்க, ஏன்னா டைம் இருக்குல்ல. இன்னும் சொல்ல போனா அவங்க ஐஓஎஃப்எஸ் ஆபீசர் அசோசியேஷன்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அவங்களுடைய எல்லா கிளைகளுக்கும். என்ன வந்திருக்குன்னு சொல்லி கேட்டா அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க பிரின்சிபல் பெஞ்ச் கேட்ல. ஏன்னா அவங்களுடைய சர்வீஸ் கண்டிஷன்ஸ், கேடர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நம்மள இருந்து கொஞ்சம் மாறுபட்டது. அதனால அவங்க ஒரு 15 கேள்விகளை வந்து பிரின்சிபல் பெஞ்ச் கேட்டுக்கு முன்னாடி வச்சு இதுக்கெல்லாம் அரசாங்கம் பதில் சொல்லணும். அரசாங்கம் பதில் தாக்கல் பண்ணியாச்சு. ஆனா அந்த பதில் ஐஓஎஃப்எஸ் அசோசியேஷனுக்கு திருப்தியாக இல்லை. ஆனால் அவர்கள் வந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அரசு வந்து இந்த பிரச்சனைகள்ல வந்து தெளிவான பதில் சொல்லாததுனால அவசரப்பட்டு யாரும் ஆப்ஷன் கொடுக்க வேண்டாம். அரசு பணியில் இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கொடுத்துட்டு வர்றாங்கல்ல ஐஓஎஃப்எஸ் நண்பர்களே, நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதனால ஐஓஎஃப்எஸ், ஜேடபிள்யூஎம்ஸ், ஐஇசி, என்ஐசி என்கின்ற வித்தியாசமே இதுல இருக்கக்கூடாது. நாம் அத்தனை பேருமே எம்டிஎஸ்ல இருந்து ஐஓஎஃப்எஸ் வரையிலும் அரசு ஊழியராக பணிக்கு வந்தோம். அந்த அரசு ஊழியருக்குண்டான அனைத்து பாதுகாப்புகளோடும் சலுகைகளோடும் நாம் இறுதி வரையில் இருந்து பணி நிறைவு செய்துவிட்டு செல்வோம் தோழர்களே. அப்படித்தான் நம்முடைய ஆப்ஷன் இருக்க வேண்டும் என்று அந்த நம்பிக்கையோடு இந்த ஒற்றுமையை பாதுகாத்து வைத்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் ஏஐடிஎஃப்பின் சார்பில் உங்கள் நெஞ்சான புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நேரம் செய்கிறேன். நன்றி தோழர்கள்.